Welcome students, Standard 7, Subject Social Science, Geography, Unit 3, Topic Population and Settlement, Part 1. Today we see about the lesson Population and Settlements. இந்த லெசனில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பாப்புலேஷன் உருவாக என்னென்ன ஹியூமன் ரேசஸ் உருவானுச்சு, அதோட கிளாசிஃபிகேஷன்ஸ் என்னென்ன டிஃப்ரெண்ட் ரிலீஜியன்ஸ் வந்து உருவானுச்சு, என்னென்ன மேஜர் லாங்குவேஜஸ் உருவானுச்சு அப்படின்றத பற்றி தான் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். Introduction. First பாருங்க, population geography is the study of demographic phenomena which includes natality, mortality, growth rates, etc. through both space and time. Increase or decrease in population indicates population distribution and growth. Population geography அப்படின்னா என்னன்னா study of demographic phenomena. இந்த demographic phenomena பற்றி படிக்கிறது தான் வந்து இந்த பாப்புலேஷன் ஜியாகிரபி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மனுஷனோட பர்த் அண்ட் டெத் இதை பற்றிலாம் அவங்க வந்து எப்போ இதாகிறாங்க, ரேசஸ்லாம் எப்படி உருவானுச்சு அப்படின்றத பற்றிலாம் சொல்கிறது தான் பாப்புலேஷன் ஜியாகிரபி. இந்த பாப்புலேஷன் ஜியாகிரபியில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா நெட்டாலிட்டினா ஒருத்தவங்களோட பர்த், மொராலிட்டி அப்படின்னா ஒருத்தவங்களோட டெத், இன்னொன்று க்ரோத் ரேட்ஸ், அதை வந்து எப்படி வந்து வளருது, எப்படி வந்து இதாகுது அப்படின்றது. த்ரூ போத் ஸ்பேஸ் அண்ட் டைம், ரெண்டுமே அதோட பிளேஸஸ், ஸ்பேசஸ் அண்ட் டைம்ஸை பொறுத்து மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இன் பாப்புலேஷன் இண்டிகேட்ஸ் பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் க்ரோத். பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்து தான் வந்து இன்க்ரீஸும், பாப்புலேஷனோட இன்க்ரீஸும் டிக்ரீஸும் இருக்கும், அதோட வளர்ச்சியை பொறுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. த ஸ்டடி ஆஃப் மூமெண்ட்ஸ் அண்ட் மொபிலிட்டி ஆஃப் பாப்புலேஷன் இஸ் கால்ட் மைக்ரேஷன். மைக்ரேஷன் மீன்ஸ் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது தான் வந்து மைக்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். கொஞ்ச காலத்துக்கு ஒரு இடத்துல வாழ்கிறாங்க மக்கள், கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மைக்ரேட் ஆகுறாங்க அந்த பிளேஸ்லேருந்து. ஏன் அப்படின்னா அந்த பாப்புலேஷனால தான். பாப்புலேஷன் அதிகமாக ஒவ்வொரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து மைக்ரேட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. The ancient origin is grouped under major races such as language and religion. எதை பொறுத்து வந்து மக்கள் வந்து பிரிகிறாங்க, இந்த ஏன்ஷியன்ட் பீப்புள்லேருந்து இப்போ வரைக்கும் எதை பொறுத்து பிரிகிறாங்க அப்படின்னா அவங்களோட ரேசஸை பொறுத்து, லாங்குவேஜை பொறுத்து, ரிலீஜியன் அவங்களோட மதத்தை பொறுத்து வந்து ஒவ்வொருத்தவங்களும் குரூப்பாக ஃபார்ம் ஆகுறாங்க. இதில் ஃபஸ்ட்டு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரேஸ் பற்றி. ரேஸ் அப்படின்னா இனத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ரேஸ் ஹாஸ் பீன் டிஃபைன்ட் அஸ் அ பயாலஜிக்கல் குரூப்பிங் வித்தின் த ஹியூமன் ஸ்பைசஸ். ரேஸ் அப்படின்றது ஒரு பயாலஜிக்கல் குரூப்பிங் வித்தின் த ஹியூமன் ஸ்பைசஸ். உயிரியல் குழுன்னு சொல்லுவோம்ல, நம்ம மனுஷங்களுக்குள்ள நிறையா விதமான உயிர்கள் இருக்குது. அந்த உயிரை வச்சு நம்ம வந்து நம்மளுடைய பண்புகளை வச்சு பிரிகிறது தான் வந்து ரேஸ் அப்படின்னு சொல்கிறோம். த ரேஸ் இஸ் அ குரூப் ஆஃப் பீப்புள் வித் மோர் ஆர் லெஸ் பெர்மனன்ட் டிஸ்டிங்விஷ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆர் இன்ஹெரிட்டட். ஒரே மாதிரி பண்போடு வந்து எல்லாருமே இருக்க மாட்டாங்க, டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. அதை பொறுத்து தான் வந்து குரூப்பிங் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மோஸ்ட் வைட்லி ஃபவுண்ட் ஹியூமன் ரேஷியல் டைப்ஸ் ஆர் பேஸ்ட் அண்ட் ரிச்சுவல் டைப்ஸ் சர்ச்சஸ். இந்த இனத்தை வந்து எப்படி பிரிக்கிறாங்கன்னா ஒருத்தவங்களோட தோற்றத்தை வச்சு, விஷுவல் ட்ரைப்ஸ் மீன்ஸ் தோற்றம், அவங்களோட தோற்றத்தை வச்சு வந்து நிறைய டைப்ஸாக வந்து இந்த ரேஷியல் டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஹெட் ஷேப், தலையோட இதை வச்சு. நெக்ஸ்ட் ஃபேஷியல் ஃபியூச்சர்ஸ், நோஸ் ஷேப், இந்த ஃபேஷியல் ஃபியூச்சர்ஸு. நெக்ஸ்ட் அவங்களோட நோஸோட ஷேப்ஸு, ஐ ஷேப் அண்ட் கலர், ஸ்கின் கலர், ஸ்ட்ரேச்சர், பிளட் குரூப்ஸ் எக்ஸெட்ரா. இதெல்லாம் வச்சு தான் வந்து ரேசஸ் வந்து பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மேஜர் வேர்ல்டு ஹியூமன் ரேசஸ் ஆர், வேர்ல்டுலேயே வந்து மேஜர் ஹியூமன் ரேசஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னா காஸ்கோசைடு, இவங்க வந்து யூரோப்பியன்ஸ். நிகோரைடு, இவங்க வந்து ஆப்ரிக்கன்ஸ். இன்னொன்று வந்து மங்கோலியடு, இவங்க வந்து ஆஸ்டிக். ஆஸ்ட்ரோலைடு, ஆஸ்திரேலியன், இவங்க வந்து யூரோப்பியன்ஸ். இவங்க வந்து ஆப்ரிக்கன்ஸ். இவங்க வந்து ஏஷியா இதை சேர்ந்தவங்க, ஆஸ்டெட்டிக்ங்கிறோம். இவங்க வந்து ஆஸ்திரேலியன். இப்போ இந்த மேஜர் ஃபோரையும் பற்றி தான் இப்போ இந்த இதில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கேஷோசைடு, இது வந்து யூரோப்பியன்ஸை பற்றி தான். இந்த கேஷோசைடு இஸ் நோன் அஸ் யூரோப்பியன் ரேஸ். இதை வந்து இந்த கேஷோசைடை வந்து யூரோப்பியன்ஸோட இனம் அப்படின்னு சொல்கிறாங்க, யூரோப்பியன் ரேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் குரூப் இஸ் த ஒன் வித் அ ஃபேர் ஸ்கின் அண்ட் டார்க் ப்ரௌன் ஐஸ், வேவி ஹேர் அண்ட் நேரோ நோஸ்.
இவங்களோட குரூப் ஆஃப் பீப்புள்ஸோடது எப்படி இருக்கும்னா ஃபேர் ஸ்கின்னாக இருக்குமா, டார்க் ப்ரௌன் ஐஸாக இருக்குமா, வேவி ஹேர் அண்ட் நேரோ நோஸாக இருக்குமா. இந்த காஸ்கட் ஆர் ஆல்சோ ஃபவுண்ட் இன் யுரோஷியாலையும் வந்து இவங்களை நம்ம பார்க்கலாம். இந்த பிக்சர் பாருங்க, இவங்க தான் வந்து கேஸ்போசைட். இவங்களை பாருங்க, நேரோ வேவி ஹேர் இருக்கு, அவங்களுக்கு நேரோ நோஸ் இருக்கு, டார்க் ப்ரௌன் ஐஸ் மட்டும் நல்லா ப்ரௌனாக இருக்கு, உங்களோட ஹேர்லாம் வந்து கலர் வந்து இதாக இருக்கு. இவங்க தான் வந்து கேஷோசைட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நிகோரிட். இவங்க வந்து யாருன்னா ஆப்ரிக்கன்ஸ். இவங்க வந்து மங்கோலிட். இவங்க வந்து ஆஸ்டிக் சேர்ந்தவங்க. இவங்க வந்து ஆஸ்ட்ரோலிட், ஆஸ்திரேலியனை சேர்ந்தவங்க. டூயூனோ பாருங்க, ஃபர்ஸ்ட் இவங்களை மட்டும் பார்த்துருக்கோம், இவங்கெல்லாம் நெக்ஸ்ட் பார்ப்போம். டூயூனோ பாருங்க, ஹியூமன் ஜியாகிரபி இஸ் த ஸ்டடி ஆஃப் மேன் and his surrounding to the natural environment. ஹியூமன் ஜியாகிரபி அப்படின்றது வந்து எதை பற்றி படிக்கிறது அப்படின்னா, மனுஷனை பற்றி, அவங்கள சுற்றி உள்ள சரௌண்டிங்ஸ் டு த நேச்சுரல், நம்மளை சுற்றி உள்ள இயற்கையாக உள்ள சரௌண்டிங்ஸை பற்றி படிக்கிறது தான் வந்து ஹியூமன் ஜியாகிரபி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, நிகோரிட் பற்றி பார்க்க போகிறோம். நிகோரிட் ஹாவ் த டார்க் ஐஸ். நிகோரின்றது வந்து அவங்க வந்து டார்க் ஐஸாக இருக்கும், அவங்களுக்கு பிளாக் ஸ்கின்னாக இருக்கும், பிளாக் உள்ளி ஹேராக இருக்கும், ஒயிட் நோஸாக இருக்கும், லாங் ஹெட் அண்ட் திக் லிப்ஸ். அவங்களோட லிப்ஸ் வந்து ரொம்ப திக்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தே ஆர் லிவிங் இன் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஆப்ரிக்கா. ஆப்ரிக்காவில் உள்ள டிஃப்ரெண்ட் பார்ட்ஸில் வந்து இவங்க வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இவங்க தான் வந்து நிகோரிட். பிளாக்கியாக இருக்காங்க, இவங்களோட லிப்ஸ் வந்து ரொம்ப திக்காக இருக்குது, இவங்களோட ஐஸில் வந்து ஹேர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பிளாக்காக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து மங்கோலிட்ஸ். The Mongolid race is commonly known as Asian American race. Asian American race அப்படின்னு சொல்கிறாங்க இவங்கள. The Mongolid have the light yellow to brown skin. இவங்களோட ஸ்கின் வந்து லைட் எல்லோவாகவும் ப்ரௌனாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரைட் ஹேராக இருக்கும் இவங்களோடது. ஃப்ளாட் ஃபேஸ் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும், ப்ராட் ஹெட் இருக்கும், நோஸ்லாம் வந்து மீடியமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சர்ச் பீப்புள் ஆர் ஃபவுண்ட் இன் ஏஷியா அண்ட் ஆர்டிக் ரீஜியன். ஏஷியாவிலையும் ஆர்டிக் ரீஜியன் சைடும் வந்து இந்த பீப்புள் இருக்கிறதுனால இவங்களை வந்து ஏசிட்டிக் அப்படின்னு சொல்கிறோம். பாருங்கள், இவங்க தான் வந்து மங்கோலிட். நோஸ் வந்து ஃபேஸ் வந்து ஃப்ளாட்டாக இருக்குது, நோஸ் எல்லாம் வந்து நார்மலாக இருக்குது, ஹெட்டு வந்து எப்படின்ற ஒரு இதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆஸ்ட்ரோலிட்ஸ் ஹேவ் ஒயிட் நோஸ். இவங்களுக்கு வந்து ஒயிட் நோஸ் இருக்கும், கேர்லி ஹேர், டார்க் ஸ்கின் அண்ட் ஷார்ட் இன் ஹைட்டில் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருப்பாங்க, டார்க் ஸ்கின்னாக இருக்கும் உங்களோடது. தே வேர் லிவிங் இன் ஆஸ்திரேலியா அண்ட் ஏஷியா. ஆஸ்திரேலியாவிலையும் ஏஷியாலையும் இவங்க வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், ரொம்ப ஷார்ட்டாக இருக்காங்க, ரொம்ப ப்ராடாக இருக்குது இவங்களோட ஃபேஸ் எல்லாம். நெக்ஸ்ட் ரேசஸ் ஆஃப் இந்தியா. இந்தியாவில் வந்து என்னென்ன ரேசஸ் வந்து இருக்குது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்தியா இஸ் செட் டு பி one of the cradle lands of human civilization. The ancient Indus Valley civilization in India was believed to have been a Dravidian origin in North India. The Dravidian people were pushed south when the Indo-Aryans came in later. ஃபஸ்ட்டு வந்து இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பற்றி நீங்கள் 6th படிச்சிருப்பீங்க. அதில் தான் வந்து இந்த திராவிடியன் வந்து மக்கள் வந்து நார்த் இந்தியா வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சவுத் இந்தியாவுக்கு வந்து அவங்க வந்து தள்ளப்பட்டாங்க, புஷ்டுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், தள்ளப்பட்டாங்க சவுத் இந்தியாவுக்கு. அதுக்கப்புறம் சவுத் இந்தியாவுக்கு வந்து தள்ளப்பட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட நேம் என்னென்னா இண்டோ ஆரியன் கேம் இன் இந்தியா. லேட்டர் வந்ததுக்கு அவங்க அதுக்கப்புறம் வந்தவங்கனால இண்டோ ஆரியன் அப்படின்னு சொல்கிறோம், இண்டஸ் வேலி சைட்லேருந்து வந்ததுனால. சவுத் இந்தியா வாஸ் டாமினேட்டட் பை 3 Dravidian kingdoms ஆஃப் தி சேரா, சோலாஸ் அண்ட் த பாண்டியாஸ். இந்த சவுத் இந்தியா சைடு வந்து 3 Dravidian kingdoms வந்து உருவானுச்சு. அது என்னென்னா சேரா, சோலாஸ் அண்ட் பாண்டியாஸ். நம்ம வந்து உங்களோட ஹிஸ்ட்ரி லெசனில் பார்த்தோம், சவுத் இந்தியாவில் உருவான சேரா, சோலா, பாண்டியாஸ் கிங்டம்ஸ் பற்றி. அதுதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. த டிராவிடியன் லாங்குவேஜஸ் ஆர் தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம் அண்ட் துளு. ஆல்மோஸ்ட் ஆல் இன் த டிராவிடியன்ஸ் லிவ் இன் சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா. சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவில் வாழ்கிற மக்கள் டிராவிடியனோட லாங்குவேஜ் என்னென்னா தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம் அண்ட் துளு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து அவங்களோட ரிலீஜியன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். Religions means a particular system of faith and worship.
ரிலீஜியன் அப்படின்றது வந்து எதை முக்கியமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு நம்பிக்கையும் ஃபெய்த் அண்ட் ஒர்க்ஷிப், அவங்களோட நம்பிக்கையும் அவங்களோட வழிமுறையை பற்றினது தான் ரிலீஜியன் அப்படின்னு சொல்கிறாங்க. which brings human being with a human society. Religions is a symbol of group identify and a culture rallying point. ரிலீஜியன் அப்படின்றது ஒரு குரூப் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த மதத்தை சேர்ந்தவங்க வந்து இந்த சாமியை வந்து வழிபடுவாங்க அப்படின்றது மாதிரி. அண்ட் ஏ கல்ச்சரல் ரேலிங் பாயிண்ட் அப்படின்னா ஒருத்தவங்களோட கலாச்சார புத்துணர்வு, நாங்கள் வந்து இந்த இதை வந்து ஃபாலோ பண்ணுறவங்க அது மாதிரியே உள்ளது. அதுதான் வந்து ரிலீஜியன்ஸ் அப்படின்னு அவங்களோட சிம்பிள்ஸை வச்சுட்டு அவங்கவுங்களும் குரூப்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ரிலீஜியன்ஸை வந்து 3 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து யூனிவர்சலைசிங் ரிலீஜியன்ஸ், உலக அளவில் உள்ள ரிலீஜியன்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னா கிறிஸ்டியானிட்டி, இஸ்லாம் அண்ட் புத்திசம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் எத்தனிக் ரிலீஜியன், ஜுடாயிசம், ஹிந்துசம், ஜாப்பனிசம் அண்ட் சைனோட்டிசம், இதெல்லாம் வந்து எத்தனிக் ரிலீஜியன் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரைபல் ஆர் ட்ரெடிஷ்னல் ரிலீஜியன், அந்த நாடோடியாக போவாங்கள்ல அந்த மாதிரியான ரிலீஜியனை வந்து என்ன நேம் சொல்கிறாங்கன்னா அனிமிசம், ஷாமனிசம் அண்ட் ஷமன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ரிலீஜியன்ஸ்க்கு வந்து ஒரு டேபிள் காலம் போட்டு சொல்லியிருக்காங்க பாருங்கள். ரிலீஜியன்ஸ் இந்த சைட் ஃபுல்லாக அது ஃபுல்லாக ரிலீஜியன்ஸ், இங்கிட்டு உள்ளது பூரா அவங்க பிளேஸ் ஆஃப் ஒர்க்ஷிப், அவங்க வழிபடுற கடவுளோட நேம். ஃபஸ்ட்டு வந்து புத்திசம் வந்து விகாரா காட், கிறிஸ்டியானிட்டி வந்து சர்ச்சு, ஹிந்துசம் டெம்பிள், இஸ்லாம் வந்து மசூதி, ஜெயினிசம் வந்து பசாதி, ஜுடாயிசம் சைனக்யூ, ஜொராட்டிசம் அகியாரி, இது எல்லாமே இவங்களோட ஒர்க்ஷிப், பிளேஸ் ஆஃப் ஒர்க்ஷிப், வழிபடுற இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து லாங்குவேஜ் பாருங்கள். லாங்குவேஜ் இஸ் a great force of socialization. லாங்குவேஜ் தான் வந்து சோஷியலைசேஷனுக்கு ஒரு கிரேட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா லாங்குவேஜ் எய்தர் இன் அ ரிட்டன் ஆர் ஓரல் ஃபார்ம். லாங்குவேஜ் அப்படின்றது ரிட்டனாகவும் இருக்குது, ஓரல் ஃபார்மாகவும் இருக்குது. இஸ் த மோஸ்ட் காமன் டைப் ஆஃப் கம்யூனிகேஷன். நம்ம வந்து ஒருத்தவங்களோட கம்யூனிகேட் பண்ண வந்து ஹெல்ப்பாக இருக்கிறது வந்து இந்த லாங்குவேஜ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. லாங்குவேஜ் ப்ரமோட்ஸ் த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஐடியாஸ் அண்ட் ஃபங்க்ஷனிங் ஆஃப் பொலிட்டிக்கல், எக்கனாமிக், சோஷியல் அண்ட் ரிலீஜியஸ் சிஸ்டம். லாங்குவேஜ் வந்து எதுக்கெல்லாம் வந்து இதாக இருக்குது அப்படின்னு சொன்னால் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஒரு ஐடியாவை வந்து நம்ம டிரான்ஸ்மிஷன் பண்ண, ஒரு பொலிட்டிக்கல், எக்கனாமிக், சோஷியல் இது எல்லாத்துலேயுமே ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு வந்து லாங்குவேஜ் வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. லாங்குவேஜஸ் இன் த வேர்ல்டு, இதுக்குள்ளே வந்து லாங்குவேஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள் இங்கிலீஷ், நெக்ஸ்ட் வந்து ஸ்பானிஷ், ஹிந்து, போர்ச்சுகீஸ், ரஷ்யன், அரபிக், ஜெர்மன், சைனீஸ். இதில் உள்ள சென்டர் வேர்ட்ஸ் எல்லாமே லாங்குவேஜ் அப்படின்றத வந்து ஃபார்ம் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து லாங்குவேஜஸ் ஆஃப் இந்தியா. இந்தியாவில் உள்ள லாங்குவேஜஸ் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்தியா ஹேஸ் மெனி லாங்குவேஜஸ் அண்ட் கல்ச்சர். ஈச் ஸ்டேட் ஹேஸ் இட்ஸ் ஓன் லாங்குவேஜஸ் த்ரூ த நேஷனல் லாங்குவேஜஸ் இஸ் ஹிந்தி. 22 மேஜர் லாங்குவேஜ் வேர் ஸ்போக்கன் பை about 97% பாப்புலேஷன் ஆஃப் தி கண்ட்ரி. இந்தியாவில் வந்து நிறைய லாங்குவேஜ் இருக்குது, நிறைய கல்ச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதோட ஓன் லாங்குவேஜ் எது? ஹிந்தி. நேஷ்னல் லாங்குவேஜாக எது இருக்குது? ஹிந்தி அப்படின்னு சொல்கிறாங்க. 22 மேஜர் லாங்குவேஜ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்ன அப்படின்னா அந்த 22 மேஜர் லாங்குவேஜை மட்டும் 97% பாப்புலேஷன் ஆஃப் பீப்புள் வந்து ஸ்பீக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் ஃபாலோ பண்ணுற லாங்குவேஜஸ் என்னென்ன அப்படின்னா காஷ்மீரி, உருது, பஞ்சாபி, ஹிந்தி, ராஜஸ்தானி, குஜராத்தி, பெங்காலி அண்ட் அசாம்ஸ் எக்ஸெட்ரா. தீஸ் லாங்குவேஜஸ் ஆர் ஃபாலோட் இன் நார்த் இந்தியா. இந்த லாங்குவேஜஸ் எல்லாமே நார்த் இந்தியாவில் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. த மெயின் லாங்குவேஜஸ் ஆஃப் தி டிராவிடியன் ஃபேமிலி ஆர் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் எக்ஸெட்ரா. சவுத் இந்தியாவில் உள்ள டிராவிடியன் ஃபேமிலியில் உள்ள லாங்குவேஜஸ் என்னென்ன அப்படின்னா தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் எக்ஸெட்ரா. இது வந்து சவுத் இந்தியாவில் வந்து மெயின் லாங்குவேஜாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டேட் அண்ட் ஈவெண்ட். எந்தெந்த டேட்டில் என்னென்ன ஈவெண்ட்டை வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். 11th ஜூலை வேர்ல்டு பாப்புலேஷன் டே.
21st February International Mother Language Day. Third Sunday in January every year World Religious Day. 21st May the World Cultural Diversity Day அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் நிறைய டேட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் வந்து இருக்குது, அதெல்லாம் வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. டுடே யூசேஜ் ஆஃப் லாங்குவேஜ் ஹேஸ் சேஞ்ச்டு. இன்றைக்கி வந்து இந்த யூசேஜ் ஆஃப் லாங்குவேஜ் வந்து மாறிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ஆஃபன் யூஸ்ட் அஸ் கம்யூனிகேஷனல் ஸ்கில். எதை பொறுத்து மாறுது அப்படின்னா நம்மளோட கம்யூனிகேஷனல் ஸ்கில்லை பொறுத்து. With the different means of communication and fast moving world, advancement in technology helps in understanding of different languages very easily with easy access to electronic media along with its pronunciations. These technologies have really brought the world closer. இன்னைக்கு வந்து இந்த 22 மேஜர் லாங்குவேஜ் அல்லாமல் நம்ம வந்து எல்லாமே வந்து அட்வான்ஸ்டு டெக்னாலஜியில் வந்து போயிட்டுருக்கு. நிறைய லாங்குவேஜஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எலக்ட்ரானிக் மீடியாஸை இப்போ வந்து நம்ம இப்போ கூகுளில் சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி நமக்கு வந்து ப்ரொனன்சியேஷன் கொடுக்கும். அது மாதிரி வந்து நிறையாவே வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து வந்துருச்சு டெக்னாலஜிஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் இந்த கிளாஸ். நெக்ஸ்ட் கிளாஸில் செட்டில்மெண்ட்ஸ் பற்றி பார்ப்போம். இந்த கிளாஸில் ரேசஸ் அண்ட் லாங்குவேஜஸ் வந்து எப்படி உருவானுச்சு, என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் செட்டில்மெண்ட்ஸ் பற்றி பார்ப்போம். பாப்புலேஷனோட ரேசஸ் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் கிளாஸில் பாப்புலேஷன்ஸோட செட்டில்மெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.